நிச்சயமா முத்து மீனா அந்த வீடை திருப்புவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்து மீனா தலையில ஒரு மிகப்பெரிய பாரம் ஒன்று விழுந்திருக்குது. எப்படியாவது அவங்க இருக்கிற வீட்டை திருப்பியே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் யார் அப்படின்னா மனோஜ் தான். நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவனால மட்டும்தான் நடக்கும். அவன் தான் காரணமா இருப்பான். ஸோ இந்த பிரச்சனையும் அவனால தான் நடக்குது. அவன் தான் மெயின் ரீசனா இருக்கான். அப்போ நம்ம முத்துமீனா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்கக்கிட்ட எந்த பணமும் கிடையாது அப்படின்றது தான் சிக்கல். ஸோ இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் வச்சு எப்படியாவது விற்று ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை முதல்ல அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அண்ட் அடுத்தடுத்து நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன மீனா சொல்கிற, இது 48 லட்சம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க மலை அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது பெருசு தான். பட் நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மெதுவாக நம்ம அது கண்டிப்பாக அதை போய் சேர்ந்துடலாம். அதை போய் சேர முடியாது அப்படின்ற எண்ணமே கிடையாது. நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், அதை நோக்கி ஓடுறோம், கண்டிப்பாக அதை நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் இருந்தது வேறு, அண்ட் இப்போ நம்ம உழைக்க போகிறது அப்படின்றது வேறு. நம்ம குடும்பத்துக்காக நம்ம வீட்டுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம உழைக்க போகிறோம். நம்ம எஃபோர்ட் அதிகமாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஒரு சாதாரண மனுஷன் போடுறத விட நம்ம இன்னும் அதிகமாக போட்டால் தான் ஜெயிக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. ஸோ முத்துவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஓகே மீனா, நீ சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக சபதம் எடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் ஓவர் ஷிஃப்ட் எடுக்கிறேன், அண்ட் அது போக நம்ம ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா, டூர் நான் நிறையா பிடிக்கிறேன். எவ்வளோ கம்மியாக பட்ஜெட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் நான் டூர் அடுத்தடுத்து பிடிக்கிறேன். வேன் என்கேஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது, ஸோ போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ முத்துவோட ஐடியா இது. அதே மாதிரி மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நானும் இதுக்கப்புறம் ஓவராக பூ எடுத்து நிறையா சேல்ஸ் பண்ணுறேன், அது போக தலைவி ஆகிட்டேன், அண்ட் அதுக்கப்புறம் பொறுப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட பதவியை வச்சு எப்படி சரியான முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான லாபத்தை கொடுத்துட்டு என்னால் ஒரு லாபத்தை எடுக்க முடியுமா அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, எப்படி மீனா இதெல்லாம் செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க இப்போ பூ பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கெட்டில் மிச்சமாகுது. ஸோ மிச்சமாகிற பூவை எடுத்துகிட்டு நான் ஊதுபத்தி செய்யலான்னு இருக்கிறேன், அதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் எப்படி மீனா சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. ஆமாங்க கண்டிப்பாக சரிப்பட்டு வரும். ஏன்னா இப்போ நான் எடுக்கிற விஷயத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்கிட்ட இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்கள வச்சு நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த லாபம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தது போக எனக்கும் ஒரு நல்ல அமௌண்ட் நிற்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஓகே மீனா உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்ய, நம்ம என்ன பண்ணனாலும் இந்த வீட்டை நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து சூப்பராக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு இடையில அந்த தண்டச்சோறு பார்த்தாலே காண்டாகுதுங்க. இவனை ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவனை எப்போவோ வீட்டை விட்டு துரத்திருக்கணும், மூத்த பையன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனால அது ஒரு உதவாக்கற. நல்ல விஷயமும் செய்ய மாட்டான், கெட்ட விஷயமும் செய்ய மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட சுயநலம் முக்கியம். அவனோட சுயநலத்துக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்களேன், என்ன வேணால் செய்வான். ஸோ அதுதான் மனோஜோட கேரக்டர். ஸோ அவனை உள்ளே வச்சிருக்கிறத விட அவனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறது எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ தான் இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும். ஓகே, இப்போ இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து முத்து ஒரு பக்கம் கார் ஓட்டுறாரு, தாறுமாறாக கார் ஓட்டுறாரு. உள்ளே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, எதுக்குப்பா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஆள் எதுவும் கார் இல்லாத வராத ரோடு தான், ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சேஃபாக கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவாரி முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த சவாரி புக் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஏர்போர்ட் போகிறார் அப்படின்னா அடுத்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஏர்போர்ட் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காரை புக் பண்ணி அவங்கள டக்குன்னு கூட்டு போயிட்டு, அதாவது ஃப்ரீயாகவே இல்லாமல் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ எப்படியாவது பணம் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நோக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கார். அண்ட் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வடை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை வருது. ஆனால் தன்கிட்ட இருக்கிற காசை எடுத்து பார்க்குறாரு. ஓகே இதில் வடை சாப்பிட்டோம்னா சரிப்பட்டு வருமா, வராது, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடை சாப்பிட்றத கூட அவர் நிப்பாட்டிட்டு அந்த காசை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்குள்ளே அடுத்த சவாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. மீனாவும் அதே மாதிரி தான், அவங்களையும் சும்மா சொல்லிடக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துவுக்கு ஈக்குவலாக பூவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து இன்னொரு பொண்ணு கேட்குறாங்க, என்ன மீனா இவ்வளோ பூ எடுத்துகிட்டு போகிற, இது எப்படி சரிப்பட்டு வரும், இதை நீ வித்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கான தேவை வந்திருக்குக்கா, என்ன பண்ண வித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. ஸோ 2 பேரும் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இவங்க உழைப்புக்கான பலன் கிடைச்சே ஆகணும், கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையாவே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஒரு தண்டச்சோரை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையை முடிப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் இந்த பிரச்சனையை முடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்குள்ளே
அதுக்குள்ளே அந்த தண்டச்சோறு என்ன பண்ணும், இன்னொரு பிரச்சனை இழுத்துட்டு வந்து விட்டுரும். ஸோ அதுதான் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமும் அதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதை தான் செய்ய போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இனி நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா கடைசியாக ஒர்க் பண்ணி சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 10 lakhs வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இவன் வந்து சொல்லிட்டு போனது ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாளில் 10 லட்ச ரூபாய் வந்து புரட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களால் என்னவும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பயம் அந்த ஃபினான்சியருக்கு வந்துருச்சு. ஸோ உடனே அன்னாரம் சிந்தாமணியும் அதே இடத்துல தான் இருக்கிறா. சிந்தாமணி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆஹா இவங்களை வந்து இப்படியே விட்டால் கண்டிப்பாக வந்து வீட்டை திருப்பிடுவாங்க போலையே, இது வந்து சரிப்பட்டு வரக்கூடாது, இவங்களை வந்து நம்ம வீடை திருப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் பிளான் பண்ணுறா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் அந்த வீடை திருப்பிடக்கூடாது. அந்த வீடை திருப்பிட்டால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஆல்ரெடி நம்ம தான் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்களை வந்து விடக்கூடாது. நம்மளை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த பிரச்சனை நம்ம இவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுறக்கூடாது. முத்து மீனாவுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம ஏண்டா பிறந்தோம், ஏண்டா இவங்களை பகைச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க பிளான் பண்ண விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்க முயற்சியை கைவிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை முத்து மீனா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர எபிசோட். நிச்சயமாக சமாளிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் சமாளிச்சிட்டவங்களுக்கு இதுக்கப்புறம் சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றது நமக்கும் நல்லா தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நம்ம முத்து மீனா இதுக்கப்புறம் சேர்ந்து தான் ஓடணும், ஓடி தான் ஆகணும். ஏன்னா மனோஜுக்கு ஒரு செருப்படி கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ வர திங்கக்கிழமை நடக்க போகிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபாயை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபினான்சியர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அதை சிந்தாமணி பார்த்துடுறாங்க. சிந்தாமணி பார்த்துட்டு ஆஹா இது தப்பாக இருக்குதே, இது எங்கேயோ போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல, இவங்களை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எக்காரத்தை கொண்டு முன்னேறிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்கிற காரியமாக தெரியல. ஏன்னா இப்போ அந்த ஃபினான்சியர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபினான்சியர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் பணம் வரணும், நீங்கள் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் செய்கிறேன், பட் இருந்தாலும் அவங்க வந்து நேர்மையாக உழைச்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு என் பணத்தில் வந்து எந்த சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, ஏங்க நான் இவ்வளோ நாள் உனக்கு என்ன பிரச்சனையாக கொடுத்துருக்கேன், நீ உன் தொழிலை பாரு, உனக்கு தேவையான காசு உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இருக்காது கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்சை முடிக்கிறாங்க. ஆனாலும் சிந்தாமணி மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, முத்து மீனாவை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விடணும், அவங்க வந்து என் காலுக்கு கீழே தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் என்னை விட மேலே ஒரு படி போயிடக்கூடாது அப்படின்றதுல சிந்தாமணி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சேம் மெத்தடு தான். எப்படா முத்து மீனா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஏற விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ஒவ்வொரு விஷயமா அவங்க தெளிவாக செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் முத்து மீனா முன்னேறதை இவங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க நான் தடுக்க போகிறேன், இவங்க அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே வேலைக்காகாது. அதனால் அவங்க பொறுமையாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா முத்து மீனா கிட்ட மோதி அசிங்கப்பட்டு தான் போய் ஆகணும். அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கிற ஒரு பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ தாங்க வர திங்கக்கிழமை எபிசோடில் நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிறது முழுக்க நெக்ஸ்ட் வீக் நடக்கிற வந்து ப்ரெடிக்ஷன் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து கேட்க இந்த ப்ராட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போது பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. அண்டு வர திங்கக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்றது முதற்கொண்டு பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஓகே, எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து என்ன நடக்க போகுது, எப்படி முத்து மீனா இந்த பணத்தை வந்து சம்பாதிக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து சாதாரண பணம் கிடையாது. எவ்வளவு, கிட்டத்தட்ட 48 லட்ச ரூபா அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம முத்து மீனா செஞ்சு முடித்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முத்து மீனா அந்த பணத்தை வந்து சேர்த்து வச்சாங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரவி அண்ட் சுருதி அவங்க 2 பேரும் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணணும், இது வந்து முத்துவோட பிரச்சனை கிடையவே கிடையாது, இது ஒட்டுமொத்த குடும்பத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சுருதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமா ரவி, கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையில் நம்ம உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்டையும் பெருசாக எந்த பணமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வர்ற சேலரி அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம்
இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளும் அவங்களுக்கு வந்து பார்ட் டைமாக ஹெல்ப் பண்ணுவோம், நமக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வர்ற லாபம் மட்டும் இருக்கட்டும், அதை வந்து ஒரு பக்கம் நமக்கு எடுத்து வச்சுட்டு அது போக நம்ம முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க 2 பேருக்கு நம்ம என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எல்லாமே பண்ணுவோம், அவங்க பண்ணுற வேலைக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம், அவங்களுக்கு வந்து நம்ம மாரல் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து முத்து மீனாவுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முத்து மீனாவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமோ. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரவியும் நான் கூட டாக்ஸியில் வரேன்டா, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஓட்டுறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ரவி அவருக்கான பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனா கிட்ட, மீனா நீங்கள் மட்டும் வந்து பூ கட்டாதீங்க, எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சுருதி வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்குறாங்க, இல்லை மீனா என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு நான் செஞ்சு ஆகணும், மனோஜ் மாதிரியெல்லாம் என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு செருப்படி போகிற போக்கில் மனோஜுக்கு 4 அப்பு என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களா. ஆனால் எதையுமே கண்டுக்காமல் ஒரு மங்குடி மாதிரி இருக்கிறான் அப்படின்னா மனோஜ் மட்டும்தான் இருக்க முடியும். மனோஜ் வந்து அப்படி இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டான் பார்த்தீங்களா, அதை தாங்க ஏற்றுக்கிடவே முடியாது. விஜய் அவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறாங்க, ஏன்னா நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், இது உனக்கே தெரியுமேடா, தெரிஞ்சும் எப்படி அவனுக்கு பிரியாணி சாப்பிட வந்து மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ செருப்பால் அடித்தாலும் திரும்ப போய் உட்காந்து அந்த பிரியாணியை தான் திங்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது எப்படிம்மா இந்த பிரச்சனை பற்றி பேசாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருமா, அதான் முத்து மீனா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, அப்புறம் எதுக்கு, அப்போ அவங்கக்கிட்ட தானே சொல்லியிருக்காரு, அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு மேலும் ஆத்திரங்கள் வருது. டே அது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்ததுடா, நான் வந்து உங்களுக்காக வச்சுருக்கேன்டா, நீ என்ன போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தாங்க மனோஜ், இதை தான் மனோஜோட கேரக்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போல்லாம் கிடையாதுமா, பழைய ஃபீல்டிங் ஆயிடுச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் ஒன்றும் போகாது, சொன்னால் கேளுங்க, இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வச்சுட்டு விட்டுருக்கோம், நம்ம புதுசாக வந்து கெட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு உச்சக்கட்ட கோபம் வருது. அது வந்து சென்டிமெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இவன் வந்து இது வெறும் பில்டிங்காக பார்க்குறான், இது வந்து ஒரு பழைய பில்டிங்கு அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்க்குறான். ஏன்னா அவன் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான், இதை தான் விஜயாவுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஆனால் விஜயா வந்து ரொம்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இதுக்கப்புறம் எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால மீனா கிட்டே சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் மீனா கிட்டே சரண்டர் ஆகுறாங்க. மீனா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சு மீனா, நான் வந்து எதுவுமே வேணுக்குன்னு பண்ணலை, நாங்கள் வந்து இப்படி நினச்சி பண்ணோம், ஆனால் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த விஷயத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சிந்தாமணி தான் பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்றத விஜயாவால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆனால் அடுத்து சிந்தாமணியை மீட் பண்ணி பார்க்கும்போது பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கனவா கண்டேன், நீங்கள் வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க மேலே பழியை வந்து திருப்பி விட்டுறாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும், நான் தான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலே, அவங்க கொஞ்சம் மோசமானவங்க, பணம் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, பட் அதை வந்து சரியாக அடைக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா, நீங்கள் சரியாக கெட்டாமல் வச்சுக்கிட்டு எதுக்காக என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நகர்ந்து போகிறாங்க. இப்போ தான் வந்து விஜயாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, திட்டம் போட்டு இதை மீனாவை பழி வாங்கணும் அப்படின்னு மட்டும் கிடையாது, எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போ நம்மளையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்றது இதுவே அவங்களுக்கு வந்து இப்போ தான் தெரிய வருது. நம்ம தான் அவளோட பிடியில் சிக்கியிருக்கோம் அப்படின்றத இப்போ தான் இவங்களே வந்து லைட்டாக, ரொம்ப கூட கிடையாதுங்க, லைட்டாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமும் போய் அவள் சொல்கிற விஷயங்களை தான் கேட்பாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போவாவது அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஸோ நம்ம பண்ண தப்புக்கு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மீனாவும் மன்னிச்சு ஏற்றுக்குருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கும் மீனாவை தான் காரணம் அப்படின்னு சொல்லி மீனாவை கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் மீனா அவங்க பார்க்குற வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா இவங்ககிட்டலாம் பாவம் புண்ணியம் பார்க்கவே கூடாது. ஏன்னா இவங்க அதற்கான ஆளே கிடையாது, இவங்க அதற்கான ஒர்த்தே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க கிட்ட பாவம் பார்க்குறது ஒன்று தான், யமனை வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதும் ஒன்று தான். ரெண்டுக்குமே பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதை தான் இப்போ நம்ம முத்து மீனா செஞ்சாகணும். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த தண்டனை கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா மனோஜோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விஜயா இதுக்கப்புறமாவது திருந்தி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஸோ மீனா இதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறணும், நான் உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. ஸோ இப்போயும் இவங்க வந்து இல்லை நான் தான் இந்த குடும்பத்துக்கு ராணி, நான் சொல்கிற விஷயத்தை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மேலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர்த்து வேறு ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஸோ இதுக்கப்புறமாவது இவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லது.
இல்லை அப்படின்னா இப்பயும் நான் மீனா வந்து என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நான் சொல்கிற விஷயத்தை தான் மீனா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து இப்பயும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா அண்ணாமலை வந்து ஆல்ரெடி பயங்கரமாக விஜயாவை திட்டாரு. இதுக்கப்புறம் நீ ஏதாவது விஷயத்தில் தலையிட்டையோ நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே பலமுறை சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கப்புறம் நிச்சயமாக அதை தான் செய்வார். ஏன்னா இவங்களோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போய்கிட்டே இருக்குது. யாருமே தன்னை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மனோஜை அடித்தது உண்மையிலே அவங்க மனசார தான் அடித்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா மனோஜ் பண்ண கேவலமான விஷயம் வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா இவன் பிரியாணி சாப்பிட்டான் பார்த்தீங்களா, இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது அவன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டப்பே விஜயா வந்து அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் மனோஜ் பக்கம் இருந்து கொஞ்சம் சாஞ்சி முத்து பக்கம் அவங்க போகிறாங்க. ஏன்னா முத்து நல்ல பையன் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் முத்து தான் என்ன குடும்பத்துக்கு வந்து முத்து தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து கூட அவங்க சேர போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் தெரியும். அண்ட் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை போய் நம்ம முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டாங்க. அண்ட் அது போக அதோடு அவங்க நிறுத்தலைங்க. இவங்க கையில் இருக்கிற கொஞ்சம் நகையை வந்து மீனா அவங்களால முடிஞ்ச விஷயத்த செய்கிறாங்க இல்லையா, அதனால் இவங்களும் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களால முடிஞ்ச நகையை வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் மீனா கிட்ட கொடுத்து, இந்தா மீனா இதையும் நீ வந்து சேர்த்து வச்சுக்கோ, பரவாயில்ல இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சுயநலத்தில் இருந்தவங்க அதுலேருந்து ஒரு படி கொஞ்சம் மாறி வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இது பெரிய விஷயந்தான். ஏன்னா இவங்க இப்படி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அதையும் மீறி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த வீட்டு மேலே இப்போ தான் அவங்களுக்கு அக்கறை வந்திருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் மனோஜ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மீனாவுக்கும் சப்போர்ட்டாக தான் நம்ம விஜயா இருக்க போகிறாங்க. ஸோ விஜயா இது முழுக்க பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஃபேவரான விஷயங்கள் தான் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா விஜயா பக்கம் இவங்க சாஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயலை. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனாவும் அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண போகிறாங்க. இதுதான் மீனா வந்து எதிர்பார்த்த விஷயம். தன்கிட்ட தன்னோட மாமியார் எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதில் வந்து இவங்க வந்து இப்போ தான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது எபிசோடு அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் விஜய் அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட போகிறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் விஜயா பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் தான் விஜயா யார் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரப்போகுது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மனோஜுக்கு தாங்க. மனோஜ் தான் ரொம்ப அசால்ட்டாக ஸோ அவன் நினைக்கிற விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இப்போ அவனுக்கே ஒரு முடிவுரை எழுதுறதுக்கு நம்ம விஜயா ரெடி ஆகிட்டாங்க. அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவனை சும்மா விடக்கூடாது, அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது, வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்கே பிரச்சனை கொடுக்கறது தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போது அது டோட்டலாகவே மாறப்போகுது மீன்ஸ் அதை நம்ம விஜயா மாற்ற போகிறாங்க. இதுக்கப்புறமும் அவன் திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக விஜயா கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயா தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. இப்போது இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க மாற்ற போகிறாங்க. மீனா கண்ட்ரோலில் தான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அடுத்தடுத்து விஜயா என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் விஜயா பண்ண போகிற முடிவு அதுதான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த முடிவாக மாறப்போகுது. இதில் வந்து யாருக்கு உடன்பாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருதிக்கு வந்து பெருசாக எதுவும் உடன்பாடு இருக்கும். ஏன்னா மீனா தான் இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க அப்படின்றதுனால மீனாக்கு அவங்க வந்து போட்டியாலாம் வரமாட்டாங்க. ஆனால் முத்து அப்படி கிடையாது. முத்து வந்து அவரும் வந்து மீனாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். ஆனால் மனோஜாக இருக்கட்டும் அண்டு வேறு யாராவதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மீனாவே ரோகிணிக்கு பிடிக்காது. ஸோ ரோகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க தான் ராணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அதுவும் நடக்கலை. இப்போ யார் நினச்சது நடக்கலை. ஆனால் முத்து மீனா நினச்சது மட்டும்தான் இப்போதைக்கு ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா அவங்க தான் எடுத்து வைக்க போகிறாங்க. அவங்க நினைக்கிற விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் முழுசாக பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி தாங்க சுருதியை பற்றி சொல்லி ஆகணும். சுருதி வந்து இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து ரொம்ப ஒதுங்கிட்டாங்க. மீனாவுக்கு அவங்களால எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் இந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது இவங்க தான். மீனா ஒரு பக்கம் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாலும் சுருதி வந்து அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வர்ற லாபத்தில் வந்து அதுலேயும் ஒரு பங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அடுத்தடுத்து தேவைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அது போக மிச்ச காசுலேயும் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அவங்க நகையை கொடுக்கறதுக்கும் அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. ஆனால் மீனா தான் வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீனா ஒரு வேளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுருதி கிட்ட இருக்கிற நகையை வச்சு கூட அந்த வீடை திருப்பி இருந்திருக்கலாம். ஆனால் அதை வேணான்னு சொல்ல போய் தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த வீடை சீக்கிரமே திருப்பி முடிப்பாங்க. அது போக சிந்தாமணிக்கு ஒரு பெரிய அப்பா வைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி சிந்தாமணி வந்து கண்டிப்பாக தன்னோட உண்மையான முகத்தை என்னன்னு காட்ட போகிறாங்க. விஜயா இப்போவே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிஞ்சு நடந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் சிந்தாமணியோட பேச்சை தான் கேட்க போகிறேன், சிந்தாமணி தான் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களோ கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க, எப்படி இந்த வீடை மீட்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.